நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது வந்து கிளாஸ் 6 டேர்ம் 1 ஐஎன்எம்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாதி லெசன் வந்து பூம்புகாரை பற்றி வரும். அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மதுரையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மதுரை வந்து இவ்வளோ இருக்குங்க. மதுரை வந்து ரோமானிய நாணயங்கள், அதாவது காயின்ஸ் இருக்கு இல்லையா, ரோமானிய காயின்ஸ், அந்த நாட்டுடைய காயின்ஸ் வந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து மதுரையில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. மதுரையுடைய புகழுக்கு வந்து இது ஒரு சான்று அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் இருக்கார் இல்லையா, அவருடைய அர்த்த சாஸ்திரத்தில் வந்து மதுரையை பற்றிய தகவல் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு மதுரை வந்து நல்ல புகழ் பெற்றிருக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லக்கூடிய அளவுக்கு அகலமா வந்து சுரங்கப்பாதை இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் தூங்கா நகரம் பாதுகாப்பான நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கா நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க மதுரை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மதுரையில வந்து 2 வகையான அங்காடிகள் இருந்திருக்கு. அங்காடி அப்படின்னா மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டை தான் அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 வகையான அங்காடிகள் எதுனா நாலங்காடி, அல்லங்காடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாலங்காடி அப்படின்னா நாலங்காடி அப்படின்னா காலையில நேரத்துல இருக்கக்கூடிய அங்காடி. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரத்துல செயல்படக்கூடிய அங்காடி. சரியா? அப்போ டே அண்ட் நைட்டு 2 நேரமுமே வந்து உழைச்சிருக்காங்க. யாரு? மதுரையில. ஓகேவா? ஸோ அதனாலதான் மதுரையை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாதுகாப்பான நகரம் அப்படின்னாலும் மதுரையை தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்தது வந்து காஞ்சி. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.